ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதரின் புஸ்தகம் 97ஆம் சங்கீதம் 10வது வசனத்தோட வாசிக்க கேட்போம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நம்மளுக்கு ஒரு அசைன்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் யார் தெரியுங்களா? கர்த்தர் இல்லத்தில் அன்பு கூறுகிறவர்கள். ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறும்படி தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுவது எவ்வளோ பெரிய பாக்கியமானது. இன்னைக்கு உலகத்தில் எதையோ நேசித்து கொண்டிருக்காங்க. ஆனால் உண்மையாக நம்ம அன்பு கூற வேண்டியவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் தானே. இதேபோல அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுறதுனால தான் நமக்காக ஜீவனை கொடுத்து ஆமென் நம்மளை மீட்டெடுத்து அவர் சொந்த பிள்ளையா நம்மளை வைத்திருக்கிறார் அல்லவா. நீங்கள் யார் தெரியுமா? அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறீங்க, சொந்த சம்பத்தாக இருக்கிறீங்களாம். அவர் பிள்ளைங்க இருக்கிறேன், அவர் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ண அவரிடத்தில் அன்பு கூறணும். அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுடைய குவாலிட்டி என்னன்னா, தீமையை வெறுத்து விடுங்கள். தெய்வ பிள்ளையில தீமையை வெறுத்து விடணுமா? எனக்கு நிறைய பேருக்கு தீமை செய்ய தான் பழகிட்டாங்களே தவிர நன்மை செய்ய பழகலை. இன்னைக்கு தீமையை என்ன பண்ணனாக்கா வெறுத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரத்தில் அன்பு கூறுங்க என்ன செய்யணுமா? தீமையை வெறுத்து விடணுமா? இப்போ நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னா தீமையை வெறுத்துடணும். தீமையை வெறுத்து விடணுன்னாத்துங்க தேவ பிள்ளையில நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள், பாவமான காரியங்கள். இப்போ நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவத்தில் அன்பு கூறேன்னா ஆமென், நாம் கண்டிப்பாக அந்த தீமையான பாவமான காரியத்தை செய்யக்கூடாது. நீதிமொழிகள் 8:13 என்ன சொல்லப்பட்டிருக்கு? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ நான் தேவனுக்கு பயப்படுகிறனா இருக்கணும்னா, தேவனத்தில் அன்பு கூறுகிறனா இருப்பேன்னா தீமையை வெறுத்து விடணும். தேவ பிள்ளையில் சங்கீதம் 115:13 என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறாரா. அப்போ அவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் தீமையான காரியத்தை வெறுத்து விடணும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் தன்னுடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி. ஹல்லேலூயா. நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து தீமையை வெறுத்து அவரை நேசிக்கும் போது, அவருக்கு உண்மையாக இருக்கும்போது உங்கள் ஆத்துமாவை அவர் காப்பாற்றுகிறாரா. ஏன் தெரியுமா? எசேக்கியேல் 18:4 என்ன சொல்லுதுன்னா வாசிக்க கேட்போம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாருங்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகுமா? ஏன் ஒரு ஆத்துமாவை காப்பாற்றுகிறன்னா, நம்ம பாவம் செய்து நம்ம ஆத்துமா கெட்டு போய் நம் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுறதுனால தன் ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டெடுத்தார் அல்லவா தெய்வப்படியில். அப்போ நான் அவரிடத்தில் அன்பு கூறுறேன்னா தீமையை வெறுத்து ஆமென் துன்மார்க்கமான காரியத்தை விட்டு ஆண்டவரை நேசிக்கும் போது நிச்சயமாக ஆமென் என் ஆத்துமா அவரை பாதுகாக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் துன்மார்க்கரின் கைக்கு அவளை தப்பு வைக்கிறாரா. எனக்கு துன்மார்க்கரின் நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது. துன்மார்க்கமான துணிகரமான பாவத்தை செய்கிற காலகட்டத்தில் வாழுகிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டருக்கு உண்மையாக இருந்து ஆமென் பாவத்துக்கு விலகி ஆண்டரை நேசித்து பரிசுத்தமாக வாழும்போது நம்ம ஆத்துமா செழிக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாற்றையும் வாழ்ந்து சுகமாக இருந்து 3 யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கு போல நிச்சயமாக கர்த்தர் சுகமாக ஆசீர்வாதமாய்ப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லுமா துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. கர்த்தரத்தில் அன்பு கூறுகளே, தீமையை வெறுத்து விடுங்கள் சொன்ன கர்த்தர் அப்பா. இன்னைக்கு தீமையை வெறுக்கிற ஒரு கிருபை தாங்கப்பா. ஆமென். நன்றே, உங்களை நேசிக்கிற உங்களிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அன்பு நேசம் இன்னும் பெருகிட்ட ஆசீர்வதி. எங்கள் ஆத்துமாக்களை பாவம் வராதபடி பாதுகாத்து இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். கிருபை கொப்பக்கூட இயேசுவின் மூலம் ஜெப கிளப்பதாவே ஆமாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுங்க, அவர்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.